தங்கம் வாங்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, கஷ்டப்பட்டு உழைக்கணும். இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சாதான் காசு. கரெக்டுங்களா? அப்போ இது வேணும்னா உங்கள் உழைப்புக்கு தகுந்த கூலி கிடைக்கணும். கூலி கிடைச்சா தங்கம் வாங்கலாம். அப்போ அந்த கூலி கிடைக்கிறதுக்கு யார்கிட்ட போகணும்? தங்கம் வாங்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற பரிகாரத்தை செய்யணும். எப்படி செய்யணும்? மெத்தடு தான். ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டே இருக்கணும். 48 நாள் செஞ்சால் தங்கம் சேருமா? இந்த சேருமா சேராதாங்க? உங்கள் வீட்டில் ஒரு கேஷ் வச்சுருப்பீங்கள்ல, 500 ரூபா. நீங்கள் எந்த மகாலட்சுமியை நினச்சி பூஜை பண்ணி இந்த பணம் வந்ததோ அதே மகாலட்சுமிகிட்ட போய் நன்றி சொல்ல வேண்டும். வாங்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும், வாங்கின அப்புறமும் சொல்லணும். சரி, வாங்கிறதுக்கு முன்னாடி எப்படி சொல்லணும்? இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் போட்டு சந்தோஷப்படணும்னு வச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுங்க, போடுங்க, விளக்கேற்றி பூஜை பண்ணுங்க. திரும்பி பெண்களுக்கு மேக்கப் போட்ட அழகு கிடையாது. அந்த மேக்கப் போட்டு நகையை போட்டால் தான் அழகு. ரைட்டுங்களா? அப்போ அந்த அழகு எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை இருக்கு. அந்த பெண் குழந்தைக்கு அழகாக பாவாடை போட்டு நகையை போட்டு அப்படி அனுபவிக்கிறாங்க. தப்பே கிடையாது. அந்த பெண் குழந்தைகள் லக்ஷ்மிக்கு சமம். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஸ்ரீரங்கத்து கோவிந்த பட்டர் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். காஸ்மோ வியூ நேயர்களுக்கு வணக்கம், மேடத்துக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன் சார். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில மக்கள் அனைவருக்கும் தேவையான ஒரு கேள்வி. வீட்டுல கொஞ்சமாவது எங்களுக்கு தங்க நகை சேரணும், தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆனா தொடர்ந்து அதுல தடைகள் இருந்துட்டே இருக்கு. இதை தீர்க்கறதுக்கு எளிய முறையில ஏதாவது பரிகாரம் இருந்தா எங்களுக்காக சொல்லுங்க. தங்கம் சேரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க அப்படின்னா அந்த தங்கத்தை கொஞ்சமாவது நீங்க விஷுவலைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது திங், அந்த தங்கம் சேரணுங்கிற எண்ணம் மனசுக்குள்ள இருக்கணும். மூன்றாவது திங் பரிகாரம். பரிகாரம் என்ன அப்படின்னா அதாவது தங்கத்தோட இன்னொரு பேர் சொர்ணம். அந்த சொர்ணம் நம்ம வீட்டில் சேர 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 நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் நிறையா வரும். நம்ம என்ன நினைக்கிறோம்? முதல் எடுத்தோடனே நிறையா தங்கம் விலை ஏறுது, எல்லாத்தையும் நியூஸை பார்த்துட்டு ஐயோ தங்கம் விலை ஏறுது, என்னால் வாங்க முடியாது. ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த நெகட்டிவிட்டியை நீங்கள் மறந்துடணும். எவ்வளோ ஏறினா என்ன, இன்னைக்கு எனக்கு தங்கம் வேணுமா, நான் அதான் வாங்கிடுவேன், கண்டிப்பாக வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதல்ல இருக்கணும். பாசிட்டிவ் திங்க் பண்ணணும். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, என்ன வந்துருச்சா, அந்த பாசிட்டிவ் என்ன வந்துருச்சா, உங்ககிட்ட இருக்கிற நகை இருக்கு இல்லையா, நான் நிறையா நீங்கள் ஜிமிக்கி போட்டிருக்கீங்க, அது மாதிரி வீட்டுக்குள்ள பீரோவில் வச்சுருப்போம். அந்த நகையை எடுத்து ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்து விளக்கேற்றி, அந்த விளக்கேற்றும் போது நான் அடிக்கடி ஒரு மந்திரம் சொல்லுவேன், ஜாக்கிர ஜோதி ரூபாய நமக. இது கஷ்டமா இருக்கா? திருவிளக்கே போற்றி. அவ்வளோதான், சின்ன சிம்பிள். போட்டுட்டு அழகா ஒரு தாம்பால தட்டில் வெல்வெட் ஒன்று வாங்கிக்கோங்க, ப்ளூ கலர் வெல்வெட். அந்த வெல்வெட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிற நகையை குப்பையாக போடக்கூடாது. அதை அழகாக விரித்து வச்சு விளக்கேற்றிருக்கீங்கள, அங்கே கொண்டு சுவாமி ரூமில் வைக்கணும். ஏற்கனவே உங்கள் வீட்டில் மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்கு இல்லையா, பெருமாள் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட என்ன கையில் இருக்கோ, கல்கண்டு வச்சுருப்பீங்க, இல்லை வீட்டில் முந்திரி பருப்பு இருக்கும், இல்லை பாதாம் பருப்பு இருக்கும், கல்கண்டு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு ரெண்டுத்தையும் வச்சு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணணும். பண்ணிட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. ஓம் ஸ்வர்ண ஆகாஷாய நமக. இந்த மந்திரங்களை, அதாவது நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, உங்க மனசுல உள்வாங்கி மனசுக்குள்ளேருந்து அந்த வார்த்தை வரணும். சொல்லிட்டேன் தங்கம்னா என்ன சொன்னேன்? சொர்ணம். அப்போ சொர்ணத்தை நீங்க முதல்ல மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். எனக்கு தங்கம் வாங்கணும், எத்தனை விலையானாலும் இருக்கட்டும், அதை பத்தி கவலையப்படாதீங்க. ஏறுதா ஏறட்டும், இறங்குதா இறங்கட்டும், அதை பற்றி கவலைப்பட. ஒரே ஒரு கவலை என்ன? நான் தங்கம் சேர்க்கணும்.
இரண்டாவது என்ன, அந்த தங்கம் சேர்க்கறதுக்கான வழிவகைகளை நாம் பண்ணணும். அதுக்கு பணம் வேணும். அந்த பணத்தெல்லாம் போய் தேடி கடன்லாம் வாங்க வேண்டாம். மகாலட்சுமியை துதித்தாலே போதும். நீங்கள் சரி, அடுத்த ஒரு கேள்வி கேட்பீங்க, எனக்கு பணம் எப்படி வரும்? எங்கள் வீட்டுக்கார் உழைக்கணும், இல்லை நான் உழைக்கணும், அதெல்லாம் பற்றி உங்களுக்கு என்ன கவலை? மகாலட்சுமி நினச்சா உங்ககிட்ட கொண்டு வந்து எப்படியாவது வந்து சேர்ப்பாங்க. அந்த நம்பிக்கையை முதல்ல வைக்கணும். என்ன பண்ணீங்க? விளக்கு ஏற்றுனீங்களா? சக்கர ஜோதி ரூபாய் நம்ம சொல்லி ஏற்றுட்டீங்களா விளக்கு? அடுத்தது எத்தனை மணிக்கு ஏற்றணும்? 6 to 7 காலையில், வெள்ளிக்கிழமை. ஏங்க நான் நைட் ஷிஃப்டில் இருக்கேன், நான் வீட்டுக்கு வரத்துக்கே 5 மணி ஆகும், பரவாயில்ல, தங்கம் வாங்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, கஷ்டப்பட்டு உழைக்கணும். இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சாதான் காசு, கரெக்டுங்களா? அப்போ இது வேணும்னா உங்கள் உழைப்புக்கு தகுந்த கூலி கிடைக்கணும். கூலி கிடைச்சா தங்கம் வாங்கலாம். அப்போ அந்த கூலி கிடைக்கிறதுக்கு யார்கிட்ட போகணும்? மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு வேணும். அப்போ அந்த மகாலட்சுமி கடாட்சம் வேணும்னா அம்மா தாயே விளக்கேற்றி அந்த மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லணும். என்ன? ஓம் ஸ்வர்ண ஆகாஷாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை சொல்லணும். சொல்லலாம் முடியாது அப்படின்னா இங்கேருந்து வரும். ஸோ நீங்கள் சொல்ல சொல்ல, அதாவது நான் இன்னைக்கு சொல்லிட்டேன், நாளைக்கு தங்கம் வருமா? வராது. உங்கள் விருப்பம் என்ன? தங்கம் வாங்கணும். அப்போ தங்கம் வாங்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற பரிகாரத்தை செய்யணும். எப்படி செய்யணும்? மெத்தடு தான். ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டே இருக்கணும். நான் 48 நாள் செஞ்சால் தங்கம் சேருமா? இந்த சேருமா சேராதாங்கிறத விட்டுருங்க. நீங்கள் டவுட்டே படக்கூடாது. விட்டுருங்க. வாங்கணும்னு மனசில் நினச்சிங்க, அவ்வளோதான், தங்கம் வந்துடும். நான் தங்கத்தை சேமிக்க போகிறேன், அவ்வளோதான். அதுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வேணும். லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். எனக்கு நாளைக்கு கிடைக்குமா, நாளைக்கு கிடைக்குமா, பண்ணிகிட்டே இருங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் உங்களுக்கு பணம் சேரி நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுவீங்க. எப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த பணம் சேர்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணோம், அப்படி வருமா இப்படி வருமா எங்கேருந்து ஒரு இதுவே பண்ணக்கூடாது. இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கான நீங்க பரிகாரங்கள் சொன்னீங்க. இப்போ தங்கம் வாங்கணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த நாட்கள்ல வாங்கும்போது இன்னும் தங்கம் சேர்ந்துட்டே இருக்கும் எங்களுக்கு? அதாவது உங்களுடைய பிறந்த நாள் நட்சத்திரம் தெரியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன். ஸோ இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் போய் நீங்கள் வாங்கி வாங்க. இது எக்ஸாம்பிள், அவிட்டம் 27 நட்சத்திரம் இருக்கு, அவங்கவுங்க நட்சத்திரம், அதில் வாங்கலாம். இல்லைன்னா வெட்டிங் டேல வாங்கலாம். மறக்க முடியாத நாள், ஆஸ்பிஷியஸ் டே, வெட்டிங் டே. அந்த வெட்டிங் டேல போய் தங்கம் வாங்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஜென்ம நட்சத்திரத்தில் வாங்கினா நிற்காதும்பாங்க. அது சில விஷயங்களுக்கு தான். இப்போ கல்யாணம் பண்ணால் ஜென்ம நட்சத்திரத்தில் பண்ண மாட்டாங்க. ஜென்ம நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ண அது வேற விஷயங்களுக்கு. ஸோ தங்கம் வாங்கும் பொழுது அதே மாதிரி வாங்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், அது ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ என்கிட்ட காசு இருக்கு, கிடுக்கிடுன்னு ஓடி போகிறேன், வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நிறையா பேருக்கு கையில் கேஷே வர்றது கிடையாது. ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரிலாம் வந்துருச்சு நிறையா. கையில் கேஷே இல்லை. இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு கேஷ் வச்சுருப்பீங்கள்ல, 500 ரூபா. நீங்கள் எந்த மகாலட்சுமியை நினச்சி பூஜை பண்ணி இந்த பணம் வந்ததோ அதே மகாலட்சுமிகிட்ட போய் நன்றி சொல்ல வேண்டும். வாங்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும், வாங்கின அப்புறமும் சொல்லணும். சரி, வாங்கிறதுக்கு முன்னாடி எப்படி சொல்லணும்? 501 ரூபா கையில் இருக்கு இல்லையா, அதை அந்த மகாலட்சுமி கிட்ட வச்சு மகாலட்சுமியை தியானம் பண்ணி ஒரு ஆரத்தி கற்பூரத்தை வச்சு ஒரு சூடம் கொளுத்திட்டு நேராக வாங்க போங்க. போயிட்டு திரும்பி வாங்க வீட்டுக்கு. வந்தோன்னு என்ன பண்ணும்? அந்த தங்கம் இருக்கு இல்லையா, அந்த தங்கத்தை உங்கள் வீட்டில் இருக்கிற பெருமாளுடைய காலடியில் வைங்க. அதாவது உங்கள் பூஜை ரூம் சின்ன விளக்கேத்துங்க. அம்மா தாயே நன்றி. திரும்பவும் ஓம் ஸ்வர்ண ஆகாஷாய நமோ நமக அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அதை கொண்டு போய் பீரோவில் வைங்க. சரி, ராத்திரி வேலை ஆயிடுச்சு தங்கம் வாங்கின்னு வரத்துக்கு. அடுத்த நாள் காலையில் உங்கள் வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மகாலட்சுமி கோயில், பெருமாள் வித் மகாலட்சுமி இருப்பாங்க, அங்கே போய் இந்த தங்கத்தை கொடுத்து அர்ச்சகர்கிட்ட கொடுத்தீங்கன்னா சாமி பாதத்தில் வச்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. பாதத்தில் வச்சு வாங்கிடுவாங்க. அந்த தங்கம்
அவ்வளோ திரும்பி 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 சேரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம போடவே ஆரம்பிக்கணும் தங்கம். ஆமா, தாயார்கிட்ட, அதாவது நாங்க தாயார்னு சொல்லுவோம், அந்த மகாலட்சுமி தாயார்கிட்ட கொண்டு போய் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல வந்து உட்காந்து போடணும். உட்காந்து தான் போடணும். நீங்க அப்படியே டபக்குன்னு போடணும். ஏன்னா தங்கம் உங்களுக்கு வேணும் இல்லையா? அந்த தங்கம் நிலைச்சிருக்கணுமா, அடகு கடைக்கு போகணுமா? நிலைச்சிருக்கணும். கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். ஹோரை பாருங்க, நல்ல எந்த ஹோரையில சுக்கிர ஹோரைய பாருங்க, ஜம்முன்னு உட்காந்து ராகு காலத்துல போட வேண்டாம், எத்தனை போடலாம் இல்லையா? எனக்கு வந்து இதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னா 2 விஷயம் சொல்றேன். காலையில 6 to 7 இல்ல சாயங்காலம் 6 to 7. அது நீங்க நல்ல நேரமே பார்க்க வேண்டாம். சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் சரி, சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியும் சரி பண்ணிக்கோங்க. அப்படி செஞ்ச நகை உங்களை விட்டு நீங்களே துரத்தினாலும் போகாது. ஏன் அப்படின்னா அதுல மகாலட்சுமி கடாட்சம் இருக்கு இல்லையா? ஒரு நகையை ஆசையா வாங்குறோம், என்ன பண்ணுவோம்? தூக்கி உள்ள வச்சிருவோம். வேணுங்கும் போது எடுத்துட்டு இது ஏதாவது ஃபங்க்ஷன் போனா போட்டு போவோம். அந்த மாதிரி போட்டு போனா அந்த தான் நிற்கும். இல்லை, இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க வந்து போட்டு சந்தோஷப்படணும்னு வச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுங்க, போடுங்க, விளக்கேத்தி பூஜை பண்ணுங்க, திரும்பி உள்ள வைங்க, அவ்வளவுதானே. ஆமா, நிறைய பெண்கள் வந்து ஆசையா வாங்கி பத்திரமா பீரோலயே வச்சிருப்பாங்க, போடவே மாட்டாங்க. போட்டுக்கோங்க. எதுக்கு வாங்கினீங்க? எதுக்கு நம்ம வாங்குறோம்? நகைகள் வந்து எதுக்கு வாங்குறோம்? போடுறதுக்கு தான், நம்மள அழகுபடுத்துறதுக்கு தானே. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, பெண்களுக்கு வந்து மேக்கப் போட்ட அழகு கிடையாது, அந்த மேக்கப் போட்டு நகையை போட்டால் தான் அழகு, ரைட்டுங்களா? அப்போ அந்த அழகு எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை இருக்கு, அந்த பெண் குழந்தைக்கு அழகாக பாவாடை போட்டு நகையை போட்டு அப்படி அனுபவிக்கிறாங்க, தப்பே கிடையாது. அந்த பெண் குழந்தைகள் வந்து லக்ஷ்மிக்கு சமம். அப்போ போட்டு அழகு பார்க்கும்போது அம்மாக்கும் அப்பாவுக்கும் அந்த சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அப்படி இருக்கும் ஒரு சந்தோஷம். பெண் குழந்தை பிறந்தோன்னா அடுத்தது எங்கே போகிறாங்க? நகை. ஆஹா, பெண் குழந்தைக்கு நிறைய நகை போட்டு பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் போகிறாங்க. அப்போ அந்த ஆசையில் போய் அந்த நகையை வாங்கும் பொழுது நீங்கள் ஏன் போட்டு அனுபவிக்கக்கூடாது? வெள்ளிக்கிழமை போடுங்க, உங்கள் பர்த்டேக்கு போடுங்க, உங்களோட வெட்டிங் டேக்கு போடுங்க, போட்டு வந்து கழட்டு. ஏன்னா இன்னைக்கு வந்து காலம் கெட்டு கிடக்கு ரொம்ப, அதனால் போட்டு வந்து ஜம்முன்னு வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து தங்கம் சேரணும் அப்படின்னா அது எளிய முறையில் எந்த நேரத்தில் நம்ம வாங்கணும், எப்படி நம்ம அதை அணியறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருந்தோம் அப்படின்னா தங்கம் மீண்டும் மீண்டும் நமக்கு சேர்ந்துட்டே இருக்கும் அப்படின்றத பற்றி நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. காஸ்மோ நேயர்களுக்கு மிக்க நன்றி.